வணக்கம் வீர தமிழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களோ? நான் கனடாவில் வந்து முதல் பாவிச்ச BMW காட்ட வரேன், பாருங்க அப்படி இருக்கேன்ட. இதான் அந்த BMW. என்னடா அப்போ இவ்வளோ கேவலமான ஒரு BMW தான் பாவிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? அப்படியே இல்லை, உண்மையான விளக்கம் இருந்தால் இது 2004 BMW. உண்மையாக வந்து BMW ஓடணுன்றது ஒரு பெரிய ஒரு கனவு. ஆனால் நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி போட்டு காசை கொண்டு அப்படி எல்லாத்தையும் அடகுமானம் வச்சு ஒரு கார் வந்தால் காணும் என்ற ஒரு மனநிலையில் வந்து நாங்கள் ஒரு காரை எடுக்கக்கூடாது. உண்மையாகவே ஏன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல அந்த காரை பற்றி அறியணும். இப்போ எனக்கு BMWவில் அனுபவம் இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா முதல்ல இந்த BMW ஓடி இதில் ஒரு அனுபவத்தை எடுத்து போட்டு உண்மையில் இது நல்ல காரை, உண்மையில் நல்ல கார், நல்ல பிக்கப்பான என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதான் ரீசன். முதல்ல எனக்கு ஒரு அனுபவம் போகணும். அதுக்கு பிறகு நான் எனக்கு பிடிச்ச மாடலாக எடுக்கணும். அது வரைக்கும் நான் கனடாவில் இந்த 5 மாதமாக இந்த காரை தான் ஓடி தெரிஞ்சு நான் உண்மையில் இப்போ இந்த காரை விட மிஸ் பண்ணுறேன்னா நான் சொல்லுவேன் உண்மையில் நல்ல கார். ஆனால் ஓகே, கார் இல்லாத இருந்தாலும் உண்மையில் நல்ல கார். ஏன் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்களுக்கு கார் ஒன்று கிடச்சா காணும்னு சொல்லி நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு இடமான வச்சு போட்டு அந்த காரை ஓடி அதுக்கப்புறம் நாங்கள் வர்ற கஷ்டம் வந்தால் மிக கஷ்டமாக இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை போய் செய்யக்கூடாதுன்னு. அப்போ நாங்கள் முதல்ல எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதை பார்க்க போகணும். அதுக்கு பிறகு எங்களுக்கு அதில் நல்ல அனுபவம் வந்துட்டு நாங்கள் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கு பிறகு அடுத்த மாடலுக்கு நாங்கள் போகலாம். என்ன இதான் உண்மையான ஒரு விளக்கம். அடுத்த BMW அடுத்த காணொலியில் போடுறேன், பாருங்கள் அப்படி இருக்கேன்ட்டு. ஓகே, பபாய்.